உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்ம்ல ட்ரேட் பண்ணணும். ஆனா, ஸ்டார்ட்டிங்ல பிகினர்ஸ் பண்ற எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ஸ் ப்ராப் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருமே ஃபாரெக்ஸ் ப்ராப் ஃபார்ம்ல ட்ரேட் எடுத்திருப்போம். மோஸ்ட்டா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ஸோ எல்லா ப்ராப் ஃபார்ம்லயும் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அதில நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு அக்கவுண்ட் வாங்குவோம். அந்த அக்கவுண்ட்ல வந்துட்டு வில் பே சர்டைன் அமௌண்ட். அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ஒரு கேபிட்டல் தருவாங்க. அத வச்சு நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. ஃபேஸ் 1 பாஸ் பண்ணுவீங்க. ஃபேஸ் 2 பாஸ் பண்ணுவீங்க. 100 போவீங்க. பே அவுட் போடுவீங்க. கரெக்ட்டா? ஃபியூச்சர்ஸும் கிட்டத்தட்ட அதே மாரி தான். பட் எல்லாருக்கும் ஃபியூச்சர்ஸ்ல இருக்க டவுட் என்னன்னா, டேட்டா. என்ன டேட்டான்னு சொல்றாங்க? அது என்ன என்கியூ சார்ட், மெட்டா ட்ரேடர் 5ல ட்ரேட் எடுக்க முடியல. இது எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அத தான் இந்த வீடியோல கிளியர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் நீங்க போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்துட்டு மெட்டா ட்ரேடர் 5 எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி மெட்டா ட்ரேடர் 5 பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க வாங்க முடியும் அது. நீங்க ட்ரேடோவேட், டாப் ஸ்டெப் எக்ஸ், நிஞ்சா ட்ரேடர் ஸோ இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு தனி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில தான் நீங்க வந்துட்டு ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இதில எல்லாருக்கும் இருக்க மேஜர் டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இருக்க மேஜர் டவுட் வந்துட்டு, இந்த அக்கவுண்ட்ட எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறது? எனக்கு ஹவ் டு ஐ லாக் இன்? எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறது? அப்படிங்கிறது தான் மேஜர் டவுட்டா இருக்கும். மோஸ்ட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வாங்குறது பெட்டர். எல்லா பிளாட்ஃபார்மே ட்ரேடோவேட் அக்கவுண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அக்கவுண்ட் போயிட்டு உங்க அக்கவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ண சொல்லும். அங்க வந்து நீங்க ட்ரேடோவேட்ன்ற பிளாட்ஃபார்ம செலக்ட் பண்ணி ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே. சரி இப்போ நீங்க ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வாங்குனதுமே உங்க மெயிலுக்கு வந்துட்டு உங்களோட ட்ரேடோவேட் அக்கவுண்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வரும். ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரேடோவேட் வெப்சைட்ல போயிட்டு லாகின் பண்ணி, அதில கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க டிக் பண்ணி சைன் பண்ணதுக்கு அப்புறமா, உங்களுக்கு ட்ரேடோவேட் வெப்சைட்குள்ள போயிரும். அதில நீங்க சிமுலேஷன்ல இத பிரஸ் பண்ணி நீங்க அதில ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இதில இன்னொரு டவுட் வரும்னா, எல்லாருமே எப்படி ட்ரேடிங் வியூலயே ட்ரேட் எடுக்குறாங்க? அ நான் எப்படி என்னோட ட்ரேடோவேட் அக்கவுண்ட்ட ஹவ் டு ஐ லிங்க் மை ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வித் ட்ரேடிங் வியூ? இதுதான் இன்னொரு கொஸ்டின் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். ஃபஸ்ட்டு நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் போறீங்க. ஃபியூச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதில போயிட்டு அக்கவுண்ட் செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு யூ ஆர் செலக்டிங் ட்ரேடோவேட். ஓகே. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடோவேட் அக்கவுண்ட் செலக்ட் பண்றீங்க. ட்ரேடோவேட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த ட்ரேடோவேட் அக்கவுண்ட்ட போட்டு லாகின் பண்ணிக்கிறீங்க. ஓகே வெப்சைட். ட்ரேடோவேட் வெப்சைட்குள்ள போறீங்க. ட்ரேடோவேட்.com வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இத வந்துட்டு ட்ரேடோவேட் வெப்சைட்ல போடுறீங்க. அதில இருக்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க அக்கவுண்ட்ட ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்ணணும். ஓகே. சரி இத இப்போ எப்படி ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்ணலான்னு சொல்றேன். ஆ உங்களுக்கு ட்ரேடிங் வியூல நீங்க கீழ பிரஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடம் இருக்கா? இது என்னோட ட்ரேடிங் வியூ. இதில நீங்க வந்துட்டு லைட்டா கீழ பார்த்தீங்கன்னா, இங்க பேப்பர் ட்ரேடிங் தெரியுதா? ஏன்னா நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட டெமோ அக்கவுண்ட்ட. ஸோ இத நீங்க பிரஸ் பண்ணி, இப்ப நான் என்னோட பேப்பர் ட்ரேடிங் வந்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ யூ கேன் சீ என்னோட மேல ஐ ஹேவ் அ பை பட்டன் ரைட். கேன் யூ சீ திஸ் பை பட்டன் வியூ? ஸோ இத நான் பிரஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில ஷோ ஆல் புரோக்கர்ஸ்ல போயிட்டு ட்ரேடோவேட்ன்னு இருக்கா? ஸோ இதில டெமோ பிரஸ் பண்ணி உங்களோட ஐடி பாஸ்வேர்ட நீங்க போடணும். ஓகே. ஸோ இதில நீங்க டெமோ பிரஸ் பண்ணிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்ட போடுறப்போ, உங்களோட ட்ரேடோவேட் அக்கவுண்ட் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ ட்ரேடோவேட் அக்கவுண்ட் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல உங்க பை, செல் பட்டன் ஆன் ஆகிக்கும். அதிலயே நீங்க டைரக்ட்டா ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க பிரஸ் பண்ணி ஜிபிபிஎஸ்லலாம் ட்ரேட் எடுக்க முடியாது. வெறும் ஃபியூச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ நான் ஃபியூச்சர்ஸ் பத்தி உங்களுக்கு ஐடியா எதுவும் இல்லன்னா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபியூச்சர்ஸ்க்கு தனியா என்னோட சேனல்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ நீங்க ஃபியூச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல டைரக்ட்டா ட்ரேடோவேட் நெட்லயே ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால
என்னதான் ட்ரேடர்வேட் அக்கவுண்ட்ட ட்ரேடிங் வியூல கனெக்ட் பண்ண முடிஞ்சாலுமே, உங்க டேட்டா வந்துட்டு 5 செகண்ட் டிலேல தான் இருக்கும். 5 செகண்ட் கழிச்சு தான் உங்களுக்கு டேட்டா வரும். இப்ப நார்மலா உங்க ட்ரேடர்வேட் அக்கவுண்ட் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10 மினிட்ஸ் டிலே இருக்கும் டேட்டால. ஸோ நீங்க ட்ரேடர்வேட் அக்கவுண்ட் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டா வந்துரும். ஆனா அப்பயும் 5 செகண்ட் டிலே இருக்கும். ஏன்னா உங்களோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இல்லையா? ஃப்ரீ பிளான்ல இருப்பீங்க இல்லையா? அதனால 5 செகண்ட் டிலே இருக்கும். சரி இப்போ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ட்ரேடிங் வியூல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஸோ ட்ரேடிங் வியூல 3 பிளான் இருக்கும். பேசிக் பிளானு, மீடியம் பிளான் ஒண்ணு, பிரீமியம் பிளான் ஒண்ணு இருக்கும். ஸோ அதில நீங்க பேசிக் பிளான் வாங்குனாலே மோர் தென் எனஃப். ஸோ நீங்க ட்ரேடிங் வியூல ஒரு பேசிக் பிளான் வாங்கணும். மந்த்லி அது காசு கட்டி ஆகணும். வேற வழி கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ஸ்ல வந்துட்டு 5 செகண்ட் டிலேன்றது ஒரு ஹியூஜ் டிலே தான். ஸ்கேல்ப் பண்றப்போ. இங்க வந்துட்டு பிகினர்ஸ் மேக் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ப்ளாட்ஃபார்ம் சூஸ் பண்றோம் இல்லையா? ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்ம். அ நான் இப்பயே பண்றேன். ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்ம் வந்துட்டு நம்ம சூஸ் பண்றோம். ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்ம் சூஸ் பண்றப்போ, இதில 2 விதமா ப்ளாட்ஃபார்ம் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு சாரி ஐ வில் ஜூம் அ பிட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒண்ணு வந்துட்டு மந்த்லி பே பண்ற ப்ளாட்ஃபார்ம். நீங்க மந்த்லி காசு கட்டணும். உங்க எவாலுவேஷன பாஸ் பண்ற வரைக்கும். இன்னொன்னு வந்துட்டு ஒன் டைம் மை பேட். இன்னொன்னு வந்துட்டு ஒன் டைம் பே பண்ற ப்ளாட்ஃபார்ம். நீங்க ஒன் டைம் பே பண்ணா போதும். ஆனா இது தெரியாம நெறைய பேரு இந்த மந்த்லி பே பண்றோம் அப்படின்ற ஐடியா இல்லாம என்ன பண்றாங்க, இந்த ப்ளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. நெறைய ப்ளாட்ஃபார்ம் மந்த்லி நம்ம பே பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? எவாலுவேஷன் பாஸ் பண்ற வரைக்கும். எல்லாரும் அந்த ப்ளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டு அக்கவுண்ட் வாங்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ நீங்க 1 மாசத்துக்குள்ள 30 டேஸ்க்குள்ள பாஸ் பண்ணலன்னா, நீங்க இன்னொரு வாட்டி இந்த ஃபர்ஸ்ட் எவ்வளோ குடுத்து வாங்குனீங்களோ, அத வந்து மறுபடியும் பே பண்ணணும். அப்பதான் உங்களோட அக்கவுண்ட் இருக்கும். இது வந்து நெறைய பேர்ட்ட இருக்க ஒரு எனக்கு தெரியாத ஒரு விஷயம். அதனால அத சொல்லணும்னு நெனச்சோம். நீங்க எப்பயுமே பிகினரா இருக்கப்போ அக்கவுண்ட் வாங்குறீங்கன்னா, ஒன் டைம் பே பண்ற மாரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல அக்கவுண்ட் வாங்கணும். ஓகே. ஒன் டைம். அப்படின்றப்போ இதில இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ற வரைக்கும் ஃப்ரீ டேட்டா கெடைச்சிட்டே இருக்கும். ஃபியூச்சர்ஸ் டேட்டா. அப்படி இல்லன்னா நீங்க டேட்டா காசு குடுத்து வாங்கணும்ல தனியா. இப்போ வந்துட்டு இந்த அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ற வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ டேட்டா கெடைக்கும். ஃபியூச்சர்ஸ் டேட்டா, சிஎம்பி டேட்டா வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தட் இஸ் அ ஹியூஜ் அட்வான்டேஜ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் பிக் பண்றதுன்னு தெரியல. பிளாட்ஃபார்ம் பத்திலாம் சொல்லிட்டேன். என்ன பிளாட்ஃபார்ம் பிக் பண்றதுன்னு எப்படி எனக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு அ 3 பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 3 பிளாட்ஃபார்ம் தான் என்னோட ஃபேவரைட் பிளாட்ஃபார்ம். அது நான் என்னன்னு ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன். அதுல நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வேணுன்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் வந்துட்டு லூசிட் ட்ரேடிங். இப்போதைக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல ஐ ப்ரிஃபர் லூசிட் ட்ரேடிங் மோர் பிகாஸ் நார்மலி எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இதில என்ன பிளான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், இதில இருக்க ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் டக்கு டக்குன்னு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து லூசிட் ட்ரேடிங்ல நான் ப்ரிஃபர் பண்ற பிளான் வந்துட்டு 2 பிளான் வச்சிருக்காங்க. லூசிட் நாட் லைக் மெயினா 2 தான் டைரக்ட் பிளான நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம். அதில வந்து நான் ப்ரிஃபர் பண்ற பிளான் வந்துட்டு லூசிட் ஃப்ளெக்ஸ். ஓகே. நான் ப்ரிஃபர் பண்றது வந்துட்டு லூசிட்லயே ஃப்ளெக்ஸ்ன்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இதில என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லூசிட் ப்ரோ இருக்கு, லூசிட் ஃப்ளெக்ஸ் இருக்கு, லூசிட் டைரக்ட் இருக்கு. இது 3 தான் அதில இருக்க பிளான். இதில நான் என்ன பிளான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, லூசிட் ஃப்ளெக்ஸ் 50K அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ லூசிட் ப்ரோக்கும், லூசிட் ஃப்ளெக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதனால லூசிட் ப்ரோ வந்துட்டு அதிக காசு லூசிட் ஃப்ளெக்ஸோட அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம்ன்றது அப்படின்லாம் சொல்லி பார்ப்போம் இதில. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லூசிட் ப்ரோல நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட் போயிட்டீங்க அப்படின்னா, அதில கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கும். 40% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கு. கன்சிஸ்டன்சி ரூல்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பேசிக்கா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஒரு 5 நாள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 நாள் நீங்க வந்து உங்க அக்கவுண்ட் வாங்கி 5 நாள் ஆயிடுச்சு. நீங்க வந்துட்டு $1000 மேக் பண்ணியிருக்கீங்க. ஆனா என்ன பண்றீங்க, ஒரே நாள்ல நீங்க வந்துட்டு 5 நாள்ல 1 நாள்லயே நீங்க $800 மேக் பண்ணிட்டீங்க. மிச்சம் 4 நாள்ல நீங்க
4 நாள்ல ஒரு நாள் $50, இன்னொரு நாள் $50, 4 நாள் நீங்க $50 மேக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்படி பண்ணியிருக்கீங்க நீங்க. இப்போ உங்களால பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ரூல்ஸ்ல. ஸோ அந்த ரூல்ஸ்ல என்ன எழுதியிருந்துச்சு? 40% கன்சிஸ்டன்சி. ஸோ அப்போ உங்க ஓவராலா நீங்க $1000 மேக் பண்ணியிருக்கீங்க உங்க ஃபண்டட் அக்கவுண்ட்லனா, ஒரு நாளைக்கு $400 மேல மேக் பண்ணியிருக்க கூடாது. ஸோ உங்களோட ஒன் டே அமௌண்ட் வந்து $400க்கு கீழ தான் இருக்கும். உங்களோட ஓவரால் அமௌண்ட் நீங்க என்ன மேக் பண்ணியிருக்கீங்களோ, அதோட ஒரு நாளைக்கு 40% கீழ தான் மேக் பண்ணியிருக்கணும் அந்த அமௌண்ட். ஸோ அது பேர் தான் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி ரூல் மெயின்டெயின் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க். ஓகேங்களா? ஸோ லூஸ் இட் ப்ரோல இந்த கன்சிஸ்டன்சி ரூல் இருக்கு. லூஸ் இட் ஃப்ளெக்ஸில் இந்த ரூல் கிடையாது. லூஸ் லூஸ் இட் டைரக்ட் பிளான்ல 20% கன்சிஸ்டன்சி ரூல். நீங்க ஒரு நாளைக்கு $1000 மேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு $200 மேல மேக் பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் எடுத்தா தான் லூஸ் இட் டைரக்ட்ல காசு தருவாங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி ரூல்ன்றது. அதுக்கடுத்து மெயின் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்கேல்பிங் பண்ண முடியாது உங்களால. ஆ சின்ன சின்ன மூவ்மெண்ட் லைக் நெறைய ட்ரேட் எடுத்து கேன்சல் பண்ணிட்டே இருப்பாங்க நெறைய பேர். அது வந்து பண்ண முடியாது இதில. ஸோ 50% ட்ரேட் வந்துட்டு 5 செகண்ட். இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுத்தா அதில 50% ட்ரேட் வந்து 5 செகண்ட்குள்ள தான் நீங்க ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வார்னிங் இஷ்யூ அனுப்புவாங்க. ஸோ ஜெனியூனா இருக்க வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஹெட்ஜிங் கிடையாது, HFT கிடையாது. அதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. முக்கியமான ரூல் இதுதான். 30 டேஸ் இன்ஆக்டிவிட்டி ரூல் இருக்கு. ஸோ நெறைய பேர் வந்துட்டு இந்த ரூல் தெரியாம அக்கவுண்ட் வாங்கி அப்படியே வச்சுட்டு ப்ளோ பண்ணிருவீங்க. இப்ப நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்க அக்கவுண்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கிடைச்சிட்டே இருக்கும். ஒன் டைம் பே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ இதில பெரிய அட்வான்டேஜ் என்ன லூசிட் ட்ரேடிங்கில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒன் டைம் பே பண்ணா போதும். ஸோ லூசிட்ல வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா காட்டுறேன் நானு. ஸோ சேலஞ்சஸ் போனோம்னு வச்சுக்கோங்களேன். கேன் யூ சீ திஸ் ஹியர்? ஓகே. நீங்க பிரைஸ்ன்னு காட்டுதா? வந்து உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்க ஒரு வாட்டி பே பண்ணீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் நீங்க எவ்வளோ நாள் கழிச்சு வேணா பாஸ் பண்ணிக்கலாம். இன்ஆக்டிவிட்டி ரூல் ஹிட் ஆகாத வரைக்கும். ஸோ அதுதான் லூசிட்ல பெரிய அட்வான்டேஜ். பிகினர்ஸுக்கு நான் இந்த பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப 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 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ லூசிட் இஸ் மை நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஃபார் பிகினர்ஸ். இஃப் யூ ஆர் அ பிகினர், லூசிட்ல ஒரு அக்கவுண்ட் வாங்கிக்கோங்க. இந்த ரூல்ஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் ப்ராப்பர் மேட்ச் வந்துட்டு ரூல்ஸ் செக் பண்ணுறது இஸ் அ பெட்டர் ஐடியா. ஓகே. ஸோ ப்ராப்பர் மேட்ச்மே நீங்கள் ரூல்ஸ் செக் பண்ணுறது இஸ் அ குட் ஐடியா. அப்பப்போ ரூல்ஸ் மாறிட்டே இருக்கும். அந்த ரூல்ஸ் வந்து இதில் மாற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் மெயின் ரூல்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது. பே அவுட் வந்துட்டு பே அவுட்டுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் டைப்பில் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ லூசிட் ஃப்ளெக்ஸில் வந்துட்டு பே அவுட் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் பே அவுட் $500 தான் போட முடியும். அதுதான் மினிமமாக $500 இருக்கணும். ஓகே. ஸோ பே அவுட் ஃப்ரீக்வன்சி வந்து 5 டேஸ். 5 டேஸ்க்கு ஒன் டைம் நீங்கள் பே அவுட் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பே அவுட் போடுறதுக்கு முன்னாடி பன்னட் அக்கௌண்ட்டில் ஒரு நாளைக்கு $150 மேக் பண்ணியிருக்கணும். ஸோ 5 நாள் நீங்கள் $150 மேக் பண்ணியிருந்தா தான் உங்களால் பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கன்சிஸ்டன்சி ரூல் மாதிரி தான். நமக்கு கன்சிஸ்டன்சி ரூல் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு கன்சிஸ்டன்சி ரூல் மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் ஈஸி. $150 மேக் பண்ணியிருக்கணுன்றது. ஸோ $150 ஆவது மேக் பண்ணியிருக்கணும். ஓகே. அது வந்து லூசிட்ல இருக்க ஒன் ஆஃப் த ரூல்ஸ். அண்ட் தென் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு $2000 வரைக்கும் தான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் $2000 மேக் பண்ணிட்டு $2000 ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு $4000 மேக் பண்ணால் தான் $2000 ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா, நான் மேக் பண்ணுற ப்ராஃபிட்டில் 50% தான் என்னால் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஆனால் மேக்ஸிமம் $2000 தான் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். பட் நான் $4000 மேக் பண்ணால் தான் அதில் $2000 ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது வந்துட்டு லூசிட்ல இருக்க பே அவுட் ரூல்ஸ். அண்ட் தென் மெயினாக இதை ப்ரிஃபர் பண்ணுறது நான் பிகினர்ஸ்க்கு வந்து இது அட்வைஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஒன் டைம் ஃபீ. அந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஓகே. அண்ட் தென் பே அவுட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரஸ்டட் ஃபார்ம். 4.6 ரேட்டிங் இருக்கும் உங்களுக்கு ப்ரெஸ் பைலட்டில் ப்ராப்பர் மேட்ச்சில். ஸோ யா, யூ கேன் ப்ரிஃபர் திஸ். And then second, my favorite platform after Lucid is My Funded Futures.
ரொம்ப நாளாகவே நான் ஐ பீன் யூசிங் திஸ். எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு என்னோட சேனல் பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு நான் இதில ஒரு பே அவுட் போட்டு நான் ஒரு சேலஞ்ச் வச்சு இதில பே அவுட் போட்டு நான் எப்பயுமே என்னோட பே அவுட் ஸ்டோரியில போட மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு போட்ட பே அவுட் ஸ்டோரி வந்துட்டு இந்த ப்ளாட்ஃபார்மில் இருந்து தான். பிகாஸ் நான் சேலஞ்ச் ஒன்று ஆரம்பித்தேன் தெரியாம. ஸோ அதுக்காக இத போட்டிருந்தேன். அண்ட் ட்ரஸ்ட் பைலட் ரேட்டிங் 4.9, ப்ளாட்ஃபார்ம் மேட்ச் ரேட்டிங் 4.5. இதில பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் மைக்ரோனெட் ஃபீச்சர்ஸில் என்னன்னா, நீங்கள் பே அவுட் ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெயிலை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ளேயோ, உங்கள் வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரக்குள்ளேயோ உங்களுக்கு பே அவுட் வந்துரும். ஸோ அதுதான் மைக்ரோனெட் ஃபீச்சர்ஸில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். மைக்ரோனெட் ஃபீச்சர்ஸில் வந்துட்டு இன்னொரு சிக்கல் எதனால் இதுக்கு நான் வந்துட்டு நம்பர் 1 குடுக்கல, எதனால நான் நம்பர் 2 குடுத்தேன்னா, பிகினர்ஸ் வந்து மைக்ரோனெட் ஃபீச்சர்ஸை ரிலை பண்ணி இருக்க முடியாது. அதாவது மந்த்லி பே பண்ணுற ஒரு ப்ளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ நீங்கள் மந்த்லி பே பண்ணணும். உங்க இப்போ நான் 1 மாசத்துல பாஸ் பண்ணல அப்படின்னா, அடுத்த மாதம் நான் ஸ்டார்ட்டிங்கில் பே பண்ணா தான் என்னால மைக்ரோனெட் ஃபீச்சர்ஸ்க்கு அக்கவுண்ட் வாங்க முடியும். ஸோ ஐ மீன் அக்கவுண்ட் வாங்க முடியும்ட்டேன். அந்த அக்கவுண்ட்டை வச்சுக்க முடியும். மை பேட். ஸோ நான் லைக் இந்த மாதக்குள்ளே பாஸ் பண்ணிட்டேன்னா, பன்னெண்டு அக்கவுண்ட்டுக்கு போயிடலாம். அப்படி பாஸ் பண்ணலைன்னா நான் அடுத்த மாதமும் பே பண்ணி ஆகணும். மோஸ்ட்டாக அதுக்குள்ளே நிறைய பேர் ப்ளோ பண்ணிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஐயோ அடுத்த மாதம் என்ன காசு கட்டிட்டு ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் ஆடவுனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளோ பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட் ட்ரேடராக இருக்கீங்கன்னா மைக்ரோனெட் ஃபியூச்சர்ஸ் இஸ் பெட்டர் தென் லூஸ் ஃபார் யூ. ஆல்ரைட். ஸோ அப்புறம் இதுலேயும் அதே தான். இதில் வந்துட்டு உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரேப்பிடுன்ற பிளானில் வந்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பண்டரில் கிடையாது. அண்ட் சேலஞ்சில் வந்துட்டு 50% இருக்குது. அண்ட் தென் ப்ரோவில் வந்துட்டு அதே தான். பண்டரில் கன்சிஸ்டன்சி கிடையாது, சேலஞ்சில் இருக்குது. ஃப்ளெக்ஸ்லேயும் அதே தான். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சேலஞ்சில் மட்டும் 50% கன்சிஸ்டன்சி ரூல் இருக்குது. அண்ட் தென் நியூஸ் ரூல்ஸ் இருக்குது இதில். ஸோ 2% ப்ரைஸ் லிமிட் ரூல்ஸ் இருக்குது. அது எல்லா ப்ளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். அண்ட் தென் லைக் இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் ப்ளாட்ஃபார்ம் மேட்ச்சில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ரூல்லாம் கிடையாது. இதில் வந்து இன்ஆக்டிவிட்டி வந்துட்டு 7 days. ஸோ அதுதான் மெயின். நிறைய பேர் மைக்ரோனெட் ஃபீச்சர்ஸில் இன்ஆக்டிவிட்டினால அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிடுவாங்க. ஏன்னா 7 days இன்ஆக்டிவிட்டி மைக்ரோனெட் ஃபீச்சர்ஸ்னா. ஓகே. ஸோ இதில் சீப்பஸ்ட் அக்கௌண்ட்னா அந்த பில்டர் அக்கௌண்ட். இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் என்றைக்குமே வாங்காதீங்க. ரொம்ப சீப்பாக இருக்க அக்கௌண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் அதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் ரீட் பண்ணி வாங்கிக்கோங்க. தட்ஸ் இட். பட் நான் ஒரு பிகினர் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண போகிறது லூசர் தான். ஏன்னா ஒன் டைம் பேமெண்ட்ன்றதுனால. அதுக்கடுத்து ட்ரேடிஃபை. ட்ரேடிஃபை வந்து ரீசன்ட் டைம்ஸில் தே ஹவ் கான் அப் வெரி மச் ஹையர். எங்கேயோ டக்குன்னு எங்கேயோ போயிட்டாங்க. ட்ரேடிஃபையும் ஒன் டைம் பேமெண்ட், ஒன் டைம் இது தான். நான் ஏன் ட்ரேடிஃபை சஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா, இது என்னோட வீடியோ. நான் ட்ரேடிஃபை யூஸ் பண்ணது கிடையாது. ஐ ஒன்லி யூஸ் ஏபெக்ஸ், டாப்ஸ்டெப், மைக்ரோனெட் ஃபியூச்சர்ஸ், லூசர் அண்ட் தென் சில அதர் ப்ளாட்ஃபார்ம் விச் ஐ கான்ட் சஜஸ்ட் ஹியர். ஸோ யா, ஏன்னா அந்த ப்ளாட்ஃபார்ம்ஸ்லாம் இப்போ இல்லை, நிறைய ப்ளாட்ஃபார்ம்ஸ் அதில். ஸோ ட்ரேடிஃபை வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்குமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ளாட்ஃபார்ம். இப்போது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இதில் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்காங்க. வெரி குட் ப்ளாட்ஃபார்ம். ட்ரேடர்வேட் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ராப்பரான பே அவுட்ஸ் வரும். நல்ல சோஷியல் மீடியாவில் நல்ல க்ரோத் இருக்குது. ஆனால் இது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இன்னும் கொஞ்சம் கீழே லெவலுக்கு புஷ் ஆச்சு அப்படின்னா, இதில் கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அண்ட் தென் மைக்ரோ ஸ்கேல்பிங் ரூல்ஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆஃபர் கிடைக்காது. இது நம்ம ட்ரேட் எடுக்கிறப்போ ட்ரேடிஃபைல ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் லைட்டாக மேலே கீழேன்னு போனீங்கன்னா கூட உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ அதனால் ஒரு ரொம்ப நல்ல இன்டர்மீடியேட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்கன்னா ட்ரேடிஃபை ப்ரிஃபர் பண்ணுங்கள். மற்றபடி பிகினர் கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்காக தான் நான் மேக் பண்ணுறேன். ஸோ பிகினருக்கு வந்துட்டு நம்பர் 1 லூசிட், நம்பர் 2 மைக்ரோனெட் ஃபியூச்சர்ஸ், நம்பர் 3 ட்ரேடிஃபை என்னோட ரேட்டிங். ஸோ நீங்கள் ரூல்ஸ் வந்துட்டு ப்ளாட்ஃபார்ம் மேட்ச்சில் ரீட் பண்ணிக்கலாம். இது முக்கியமாக ஃபாரெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்றதுக்காக மேக் பண்ண வீடியோ தான். ப்ளாட்ஃபார்ம் சஜஷன் வீடியோ கிடையாது. ஸோ யா, ஸோ தீஸ் ஆர் தி 3 platforms that I will suggest for you guys. And then ஃபியூச்சர்ஸ் ப்ளாட்ஃபார்ம்லாம் என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ ஏதாவது மேக் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் மேக் பண்ணுறேன். And thank you for watching this video till here.
If you want to see me live stream every day, I can join Chat Trader Discord. So link on the description. I'll see you guys in the Discord. Thank you. See you in the next video. Tata. Bye bye.